அன்பு உறவுகளே, இன்றைக்கி நம்ம எந்த கோயிலில் இருக்கோம் அப்படின்னா, சென்னைக்கு மிக அருகில் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் ரெட் ஹில்ஸ் அருகே அமைந்துள்ள ஞாயிறு கோவில் புஷ்பரதேஸ்வரர் சொர்ணாம்பிகை அம்பாள். ரொம்ப அற்புதமான ஸ்தலங்க. 1500 ஆண்டுகளுக்கு பழமையான வரலாற்று சிறந்த மிக சூரிய வழிபட்ட ஸ்தலமாகும். அற்புதமான ஸ்தலம். இந்த இடத்துக்கு நம்ம போய் அந்த சிவபெருமானையும் அம்பாலையும் வழிபட்டு சூரிய பகவானை வழிபட்டால் சூரிய பகவானுடைய தோஷம் நீங்கள் அந்த ஆலயத்துக்கு போனால், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான் ரொம்ப சிறப்பான வழிபாடு. நம்ம போன நேரம் ராவு காலம், அதனால் இப்போ நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா துர்க்கையம்மன் சன்னதிக்கிட்ட தான் நிற்கிறேன். அம்பாள் பாதத்திலே மஞ்சள் குங்குமம் இருந்துச்சு, எடுத்து திலகம் இட்டுக்கிட்டேன். கொஞ்சம் நானும் ஆற்றுக்கு கொஞ்சம் எடுத்து பேப்பரில் மடித்து வச்சுட்டேன். ரொம்ப நிறைவாக இருந்துச்சு ராவு காலத்தில் அந்த துர்க்கையம்மா நான் பார்க்குறதுக்கு. அற்புதமான பழமையான ஸ்தலம். இந்த நீங்கள் பார்த்தாலே அந்த கற்கள் பார்த்தாலே, சிவத்துடைய கற்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அப்படியே சிவபெருமான் அப்படியே வலம் வந்தால், ஏன்னா சிவன் கோயிலுக்குள்ளே போகும்போது உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது, அதனால் வெளிப்புறத்தை மட்டும் வீடியோ எடுத்துக்கிறலாம் அப்படிங்கிறதுனால அப்படி ஒரு பார்வையாக நம்ம எடுத்தோம். ஏன்னா சன்னதிகளுக்குள்ளே உள்ள சுவாமியை நம்ம வந்து பெரும்பாலும் வீடியோ எடுக்கக்கூடாதான். அதனால் நம்ம கோயிலில் பூஜை பண்ணுறதுனால அந்த தவறை நம்மளே செய்யக்கூடாது இல்லையா, அதனால வெளிப்புறத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம். நல்ல இடம், பார்க்குறதுக்கு அமைதியான இடங்க. இங்கே வந்து இந்த கண் பார்வை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரிவு பிரச்சனைகள், உடல் நோவு பிரச்சனைகள், அதே போல் வேலை கிடைக்கல அப்படின்னாலும் இந்த இடத்துக்கு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அரசாலும் அமைப்பை கொடுக்கக்கூடிய ஸ்தலம். கல்வியிலே தேர்ச்சி, அரசு அதிகாரத்திலே வெற்றி, இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா சூரியன்கிறது பித்ருக்காரகன். தந்தை வழி சொத்தில் பிரச்சனை இருக்குது, அதை சொல்லுவாங்களே பித்ரு தோஷம் இருக்குது. இந்த இடத்துக்கு வாங்க. நீங்கள் இந்த சென்னைக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க. ரொம்ப விசேஷமான ஸ்தலம். அந்த இடத்துக்கு போனவுடனே மனசு ஒரு அமைதியை ஆனால் ஒரு நிலைமைக்கு வந்துச்சு. ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைச்சது எனக்கு. இந்த இடங்களில் சுற்றி பார்க்கும்போது ஏதோ ஒரு பழமையான இடத்துக்குள்ளே போயிட்டு வர்ற போல் இருந்துச்சு. மன நிம்மதி. சொல்லுவாங்க இல்லையா, அந்த சூரியனுடைய இயக்கம் இந்த கோவிலில் பார்க்க முடிஞ்சது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஈசனுக்கு நேர்முகத்தில் அந்த சூரிய பகவான் இருப்பார். ரொம்ப விசேஷமாக இருந்தது. போயிட்டு ஒரு சங்கல்பம் பண்ணோம். அப்புறம் சொர்ணாம்பிகை அம்பாலையும் பார்த்தோம். அது பக்கத்தில் பெருமாள் சன்னிதிலாம் இருக்குது. ஆஞ்சநேயர்லாம் பிரம்மாண்டமாக இருக்கார். சக்கரத்தாழ்வார்னா இருக்கார். முக்கியமாக போக வேண்டிய ஸ்தலம், அற்புதமான ஸ்தலம். நம்ம கோயிலை சுற்றி வரும்போது முருகப்பெருமான், விநாயகர், அப்படியே பார்த்தோன்னா பிரம்மா, துர்கா அப்படிலாம் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு. குளம் இருக்குது, ரொம்ப விசேஷம். தாமரை குளம். அங்கே போகிறதுக்கு பர்மிஷன் இல்லை, அதனால் நாங்கள் இங்கே போகலை. மாமரம்லாம் காய்ச்சி அப்படியே மாங்காலாம் கிடக்கிறத பார்க்கும்போது அப்படியே பறிச்சுது சாப்பிட்லாமான்னு தோணுச்சு. வந்த இடத்துல நமக்கு எதனா வேலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதையும் அப்படியே வீடியோ எடுத்துட்டு அப்படியே நாங்கள் அந்த திருக்கோவிலை அப்படியே வளமாக சுற்றி வர ஆரம்பித்தோம். பார்க்குறதுக்கு அந்த கோபுரங்கள்னால் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ஸ்வர்ணம் பூசி அந்த இது பாருங்கள், இது தலை விருட்சம் அப்படின்னு சொன்னாங்க. நாகலிங்க மரம், பழமையான மரம், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப ஒசரமாக கம்பீரமாக இருக்குது. பூவும் காயும் நல்லா காய்த்த வண்ணம் பச்சை பசேருன்னு அப்படியே பசுமையாக இருக்கிறத பார்த்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவ்வளவு பூக்களோடு பக்கத்தில் பார்க்கக்கூடியது அற்புதம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்கிறது போல் நம்ம கிழக்கு வாசல் வழியாக போனோம். அங்கேயே ஒரு வில்வ இதழ் செவ்வரளிப்பு வாங்கிட்டு அப்படியே அதை சுற்றி வரும்போது திருவோடு மரத்தை பார்த்தங்க. இதாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சில இடங்களில் தான் பார்க்க முடியும். திருவோடு மரத்தை பார்த்து எனக்கு ரொம்ப மனசுக்கு ஒரு நிறைவு. இந்த மரத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது அப்படின்னு அப்படி நம்ம நண்பரும் பார்த்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. திருவோடு மரம் இப்படி தான் இருக்கும். அந்த காயை பார்க்கும்போது பாருங்கள், பச்சையாக இருக்குது, அதான் காய். அப்புறம் நம்ம இன்னொரு நண்பர் சூர்யானை வந்திருந்தார், திடீர்னு சந்தித்தோம். ரொம்ப மகிழ்ச்சி. அப்படியே நம்ம வந்துட்டு அதை கிழக்கு வாசல் தான், கிழக்கு வாசல் வழியாக நின்று அந்த தரிசனம் பண்ணோம். ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கு எனக்கு மனசு சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை. அந்தளவுக்கு அந்த ஆலயத்தினுடைய மகிமை, அமைதியான ஒரு சூழல் அங்கே நிலவுச்சு. அப்படியே கோயில் வளாகங்கள்லாம் பார்க்கும்போது அற்புதமாக இருந்துச்சு. எந்த குறைபாடுகளும் இல்லை, இங்கே காண முடியல. இங்கே இருந்துடலாம் அப்படின்னு தோணுச்சு.
ராவுகாலம் முழுவதும் இருந்தோம். மனசுக்கு ஒரு மிகப்பெரிய நிறைவு. கண்டிப்பாக நீங்கள் போக வேண்டிய ஸ்தலம். போயிட்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமை போங்க. போயிட்டு சிவபெருமான சூரிய பகவானை வழிபட்டு சொர்ணாம்பிகை வழிபட்டு வாங்க. பக்கத்தில் பெருமாள் சன்னதி பிரம்மாண்டமாக இருக்கிறது. ஆஞ்சநேயர் பிரம்மாண்ட கம்பீரமாக இருக்கார். சக்கரத்தாழ்வார்லாம் இருக்கார். வழிபட்டு வாங்க. கண்டிப்பாக சூரிய தோஷத்தை நீக்கக்கூடிய அற்புதமான ஆலயம் ஞாயிறு கோவில். சூரியனுடைய கடுமையான தோஷத்தை நீக்கும். ஏன்னா சூரியன் தான் நம்மளுடைய பித்ரு. எல்லோருக்கும் நல்லது நடக்கும் நானும் வேண்டிக்கிறேன்.